தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தொழில் ரொமான்ஸ். வாங்க படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்தில் அசோக் செல்வன் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியாக அவந்திகா மிஸ்ரா நடிச்சிருக்கிறாங்க. அவங்கள தவிர்த்து ஊர்வசி மற்றும் MS பாஸ்கர், படவா கோபி, பகவதி பெருமாள், அழகம் பெருமாள் ஆகியோர் நடித்திருக்கின்றார்கள். இந்த படத்தை திருமலை தயாரிச்சிருக்கிறாரு. பாலாஜி கேசவன் அவர்கள் கதை, திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறாரு. இசை நிவாஸ் கே பிரசன்னா, ஒளிப்பதிவு கணேஷ் சந்திரா. நேற்று வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கும் எதிர்பார்க்கவே. லவ் பக்கத்தில் உட்காரணும், கையை பிடிக்கணும், கிஸ் பண்ணணும். எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்தோட கதைக்களம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அசோக் செல்வன் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படத்தில் வேலை செய்கிறாரு. ஆனால் அந்த படம் படுதோல்வி அடைஞ்சிடுது. அதனால் அவரால் டைரக்டர் ஆக முடியல. ஏன்னா தோல்வி படத்தில் பண்ணவருங்கிறதுனால அவருக்கு நிறைய கிண்டல் பண்ணுறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. அதனால் அவரால் பெரிய லெவலில் வளர முடியாத சூழ்நிலை இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் தான் அவர் அவந்திகா மிஸ்ராவை சந்தித்து அவரை காதலிக்கிறாரு. காதலை உடனடியாக எடுத்து சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. காரணம், ஏற்கனவே இவர் காதலிச்சப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட காதலை சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. அந்த நிலைமை திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணின்றாரு, அவந்திகா கிட்ட காதலை சொல்லிடுறாரு. ஃபஸ்ட்டு அவங்க மறுக்கிறாங்க, அப்புறம் காலப்போக்கில் காதலை ஏற்றுக்கிறாங்க. இந்த காதல் கதையில் முழுக்க முழுக்க நகைச்சுவைகளை கலந்து எல்லாருமே சிறப்பாக நடித்து கொடுத்துருக்குறாங்க. படம் அந்தளவுக்கு நகைச்சுவை படமாகவும் காதல் படமாகவும் உருவாக்க இயக்குனர் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டிருக்காரு. இந்த படம் திரையரங்குக்கு சென்று அனைவரும் பார்க்க வேண்டும். பேசாத